நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஐப்பசி மாத ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கின்றோம். மீனராசி அன்பர்களே, தொடர்ந்து பல இன்னல்களை சந்தித்து வரக்கூடியவர்கள், பலவிதமான நிலையான ஆரோக்கிய குறைவுகள். தினந்தோறும் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, ஆஸ்பத்திரிக்கு போனால் உடம்பை செக் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க, எக்கோ எடுப்பாங்க, ஒன்றும் இல்லைங்க நார்மலாக தான் இருக்குன்னுவாங்க. வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். அதே போல் காலோ எந்த பார்ட்டோ எந்த விஷயமோ அது போவீங்க, டாக்டர் செக் பண்ணுவீங்க, எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்கும். நார்மலாக ஒரு கேஸுக்கு மாத்திரை எழுதி கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். இது என்னடா இது மறைமுகமான பிரச்சனையாக இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் தெரியல, டெஸ்ட்டு பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் தெரியல, டாக்டர்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் இல்லைங்கிறாங்க, ஆனால் வலி இருக்குது. இது என்ன மந்திரம், இது என்ன மாயை? இதுதான் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன் நாம் எடுத்தோடனே இந்த ஆரோக்கிய குறைவை ஃபஸ்ட்டு பார்ட்டாக அதை எடுக்கிறோம்னா, அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த மாதம் கிரக காரகத்துவம் அப்படி சொல்லுது, கிரக அமைப்புகள் சொல்லுது. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது மீனராசி அன்பர்களே, இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குமே ஆனால் அது ஏதோ ஒரு விரோதத்தால் வந்ததாக கூட இருக்கலாம். கவலை வேண்டாம், அதை நல்ல முறையில் வாராகி சரி பண்ணி கொடுப்பாங்க. அது எந்த மாதிரியான கட்டாக இருந்தாலும் சரிதான், அது எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், அல்லது எப்பேற்பட்ட எதிரிகளால் வந்த தொந்தரவுகளாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் டாக்டர் மெடிக்கல் ரொம்ப முக்கியம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதை எடுத்து சாமியை இங்கே போனாலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க சாமி, ஆனால் வலி தீர்ந்த பாடே இல்லை. அப்போது அதுக்கு பிரச்சனை மறைமுகமான பிரச்சனை. அந்த மறைமுகமான பிரச்சனை எத்தனையோ அன்பு அடியார்கள் வெளிநாட்டில் இருந்து கூட நமக்கு ஃபோன் செய்து அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். சமீபமாக அந்த கனடா, ஆமாம், அங்கேருந்து கூட ஒருத்தர் வந்து அந்த குடும்ப தோஷங்கள், வழியாக வரக்கூடிய தோஷங்கள் கூட நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம், திருச்செந்தூர் போயிட்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி அன்பர்களே, பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் சரியான விடை கிடைக்கக்கூடிய எது பிரச்சனை, எதனால் இந்த பிரச்சனை வருது தெரியாமல் தானே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி தெரியக்கூடிய, ரிசல்ட் தெரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும், தொழில் துறை எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மற்ற எந்த விஷயத்துக்கு இந்த ஐப்பசி மாதம் ரெஸ்பாண்ட் பண்ணதோ இல்லையோ, ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ, நிச்சயமாக மீனராசிக்கு தொழில்துறைக்கு உதவி செய்கிறது. 10 குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார், லாபஸ்தான அதிபதியோடு அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி என்பவர்களே, இந்த மாதம் உங்களுடைய தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும். வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். வருமானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனராசி அன்பர்களே, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். உங்கள் தொழில் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், போலீஸ் கேஸ், கோர்ட் கேஸாக இருக்கலாம், அல்லது கடன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நீங்கள் அடமானம் வச்சது, இப்படி பல பிரச்சனைகள், உங்களை வந்து மிரட்டுறது, உங்களை அதிகாரம் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு தொழிலில் இருந்து வரலாம். அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் மீனராசி அன்பர்களே. ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து, கால நேரங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்கள். சாமி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது சாமி, எல்லாருக்கும் நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் எனக்கு ஏதோ என் ஜாதகப்படி நல்லா இல்லை, எனக்கு இந்த கடன் தீருமா, எனக்கு என் தொழில் நல்லபடியாக நடக்குமா, என்ன தொடர்ந்து இந்த தொழில் நான் செய்ய முடியுமா, எனக்கு காப்பாற்றி கொடுப்பீங்களா, அந்த மாதிரி சந்தேகங்களை கேட்டு அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொண்டு சிறப்பாக இருப்பீர்கள் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வெளிநாட்டில் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், வம்பு தும்புகள், இவையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதிரிகள் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க. எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல சாமி, இந்த கம்பெனி விட்டு நான் போக போகிறேன், வேறு கம்பெனி நான் போகலாமான்னு பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களே, அவசரப்படாதீங்க. ஒரு முறை நீங்கள் அட்வைஸ் கேட்டு, உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அட்வைஸ் கேட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கிறது தான் சிறப்பு. நீங்களாக டிசிஷன் எடுக்கிறது சிறப்பாக இருக்காது மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போது பூமி சார்ந்த தொழில் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டக்கூடியவர்கள், கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், போர்வெல், இன்னும் கூட எத்தனை விவசாயத்திலேருந்து என்னெல்லாம் பூமி சார்ந்த தொழில்கள் இருக்கோ அந்த தொழில்கள் எல்லாம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மீனராசிக்கு 2 கூடிய செவ்வாய் 8லே அமர்ந்திருக்கிறார். அதுவும் 6 கூடியவனோடு இணைந்திருக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த மந்திரம், மாந்திரிகம், வைப்பு தோஷங்கள், போட்டி பொறாமல், ஏன் அதை சொன்னேன்னா, 6 கூடிய சூரியனும் 8 கூடிய சுக்கிரனும் அதே சமயத்தில் 8வது வீட்டில் 2 கூடியவன் பாக்யாதிபதி செவ்வாய் இணைந்திருக்கிறார். அப்போது நிச்சயமாக இந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் இருக்கும் மீனராசி என்பர்களே. அதனால தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொன்னேன். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வேலை செய்கிற இடத்துல மீனராசி அன்பர்களே. அதே போல் அந்த கட்டுமான பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அந்த தொழிலில், பிஸ்னஸில், பூமி சார்ந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் வேண்டும் என்று சொன்னால், அதில் ஏதேனும் இப்போ ஒரு இடம் இருக்குது, பில்டிங் கட்டினீங்க, அந்த இடத்துல சேல்ஸ் ஆகலை, அப்போது உங்கள் பணமெல்லாம் லாக் ஆகிருக்கும், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது, பிரச்சனை மாறிடும். அல்லது பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, கட்டவே விடமாட்டேங்குது அந்த இடம், தொடர்ந்து தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, பணங்காசெல்லாம் கையில் இருக்குது, ஆனால் கட்ட முடியல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூமி தோஷம், அந்த வாஸ்துவை சரியாக நீங்கள் மதிக்கலை. நான் பல இடங்கள் அதுதான் சொல்லுவேன். ஸோ அந்த வாஸ்து தோஷம், பூமி தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு. அது ஆஸ் பர் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு நாள் அந்த இடத்த விசிட் பண்ணி என்ன மாதிரியான பூமி தோஷங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதை கிளியர் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே, கணவன் மனைவி ஒற்றுமையிலே ரொம்ப 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 கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். 7 கூடியவன் 8வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட பெரிய சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணிட்டார் சாமி, எனக்கு இப்போ தான் பண்ண தெரியும், எங்கள் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்போ தான் தெரியும். அல்லது வேலை செய்கிற இடத்துல, பழகக்கூடிய இடத்துல
சொசைட்டியில் காதலர்கள் எப்படி வேணாலும் ஆண் பெண் உறவு முறைகள், இந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் இருக்கே, அது நண்பர்கள்னு சொல்லிப்பாங்களே தவிர ரிலேஷன்ஷிப் டக்குன்னு மாறிப்படும். மனசு தான் காரணம். அப்போ அந்த மாதிரியான கணவன் மனைவி ஒற்றுமையாகட்டும் அல்லது ஆண் பெண் உறவு முறைகளாகட்டும், அது எந்த இடத்துல எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், காப்பாற்றி கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நடந்து போச்சு, எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க சாமி அப்படின்னாக்கா அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது கட்டாயம் அவசியம். அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களை இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய மாதம், தாமதப்படுத்த வேண்டிய மாதம், அதே சமயத்தில் வழிபாட்டுக்கான மாதம். திருமண யோகம் 30 வயசு வரலாம் கூட கல்யாணம் நடக்கலைனாக்கா இன்னும் உங்களுக்கு சரியான ஜோசியர் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். சரியான குருக்கிட்ட நீங்கள் இன்னும் போய் பார்க்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நல்ல ஜோசியரை பார்த்து உங்களுக்கான குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாருங்கள், உங்கள் திருமண யோகம் நடக்கும். இதே பதில் தான் குழந்தை பாக்கியம். 6 வருஷமாகுது, 3 வருஷமாகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உங்களுக்கான சரியான குரு இன்னும் கிடைக்கல. அந்த குழந்தை பாக்கியத்துக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். 2 பேர் ஜாதகத்தை தான் பார்க்கணும். சும்மா ஆஸ்பத்திரின்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. உங்கள் கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். அது குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.